ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இதனோட அடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட தான் நான் வந்திருக்கேன். அது என்னென்னா, ஐஃபோனில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு 4-5 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஐஃபோன் ரிலேட்டடாக. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க்கை கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதேமாரி இன்டர்வியூக்கான டிப்ஸ், கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ், டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னு என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஐஃபோன் வச்சுருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ இந்த ப்ரௌசர் பேஜில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டீங்க, கீழே எண்டு வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டீங்க. இப்போ நீங்கள் திரும்ப டாப்புக்கு வரணுன்னா நீங்கள் வந்து ஒரு இதையும் ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் உங்களோட டாப்பில் வந்து ஒரு டேப் பண்ணிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பழைய எங்கே இருந்துச்சோ அதேமாரி டாப்புக்கு வந்து வந்துடும். அதுக்கு வந்து டாப்பில் ஒரு டேப் வந்து பண்ணணும். அது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. இது வந்து நீங்கள் ப்ரௌசர் பேஜில் மட்டும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன்லேயும் நீங்கள் வந்து பண்ணலாம். செட்டிங்ஸில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கடைசி வரைக்கும் போயிட்டீங்கன்னா மறுபடியும் டாப்பில் ஒரு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் எந்த பொசிஷனில் இருந்துச்சோ அந்த பொசிஷனுக்கே வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. இப்போ ரெண்டாவது ட்ரிக் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபோனை வந்து 2 விரலாலேயும் 2 கையாலேயும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணியிருப்பீங்க. இந்தமாரி ஸ்க்ரோல் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒன்று இதை வந்து டைப் பண்ணணும், அந்தமாரி டைப் பண்ணுறது, அது எல்லாமே இப்போ வந்து நம்ம சிங்கிள் ஹேண்டில் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆக்சசிபிலிட்டி செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ரீச்சபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மேக்ஸிமம் எல்லாேருக்கும் எனேபிள் ஆகிருக்கும். எனேபிள் ஆகலைன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களால் சிங்கிள் ஃபிங்கரில் ஸ்க்ரோல் பண்ணுறது, இல்லை சிங்கிள் ஃபிங்கரில் டைப் பண்ணணுன்னாலும் இதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த 2 வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.